இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 16 வயது மாணவியை கத்தியால் குத்திய மாணவன் கொலை உணர்ச்சியை கொண்டிருந்தான். விசாரணையில் அம்பலம். பட்டாலிஞ்சோயா பண்டா உத்தாமாவில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் 16 வயது மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படும் 2ஆம் படிவ மாணவன் கொலை உணர்ச்சியை கொண்டிருந்தான். அவனிடம் கொலை நோக்கம் இருந்துள்ளது என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த மாணவியை கொல்லும் நோக்கிலேயே அன்றைய தினம் செயல்பட்டுள்ளான் என்பது சந்தேகிக்கப்படுகிறது என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஷசலி கஹார் தெரிவித்தார். அந்த மாணவியின் உடலில் பல இடங்களில் கத்திக்குத்துக்கள் பாய்ந்துள்ளன. கொலை வெறியுடன் அந்த மாணவன் இருந்துள்ளான் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த மாணவி மீது அம்மாணவன் ஆசை கொண்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. ஆனால் அந்த மாணவன் தனது உணர்வை வெளிப்படுத்தாமலும் பகிர்ந்து கொள்ளாமலும் இருந்து வந்துள்ளான். இருவரும் வெவ்வேறு வகுப்புகள் மற்றும் வயது வித்தியாசம் கொண்டவர்கள். தனிப்பட்ட முறையில் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவில்லை. அதே வேளையில் அந்த மாணவியை கொல்வதற்கு அம்மாணவன் கத்திகளை ஆன்லைன் மூலம் வாங்கியுள்ளான். அவன் எழுதிய கடிதம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடர்ந்து தீவிரப்படுத்தி உள்ளனர் என்று டத்து ஷசலி கஹார் குறிப்பிட்டுள்ளார். மலாக்கா அலூர் கஜாவில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியின் வகுப்பறையில் 5ஆம் படிவ மாணவர்கள் 4 3ஆம் படிவ மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் டிபிபி எனப்படும் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தின் முடிவுக்காக போலீசார் காத்திருக்கின்றனர். அந்த 4 மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுவிட்டது. விசாரணை அறிக்கை தற்போது டிபிபி அலுவலகத்தில் இருப்பதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்து ஜுல்ஹைரி மொஹ்தார் தெரிவித்தார். 17 வயதுடைய அந்த 4 மாணவர்களை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கான தேதி இன்று முடிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மலாக்கா ஜாசின் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்து ஜுல்ஹைரி இதனை தெரிவித்தார். பட்டாலிஞ்சோயாவில் பண்டா உத்தாமாவில் 4ஆம் படிவ மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் 2ஆம் படிவ மாணவனை 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளனர். விசாரணைக்கு ஏதுவாக 14 வயது மாணவன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவனை வரும் அக்டோபர் 21ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஷசலி கஹார் தெரிவித்தார். அந்த மாணவன் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக இன்று ஷாலாமில் ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்து ஷசலி கஹார் இதனை குறிப்பிட்டார். இந்த கொலை தொடர்பில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், பள்ளி நல்லுரையாளர்கள் உட்பட இதுவரை 57 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த கொலை சம்பவத்தில் 3ஆம் தரப்பு யாரும் சம்பந்தப்படவில்லை என்பது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். தவிர கொலையுண்ட மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இதற்கு முன்பு எந்தவொரு தொடர்பும் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டத்து ஷசலி கஹார் தெரிவித்தார். 2025 ஸ்லாங்கூர் மாநில அளவிலான தீபாவளி கொண்டாட்டம் பொது உபசரிப்பு அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை கிள்ளான் செட்டிப்பாடாங்கில் நடைபெறுகிறது. ஸ்லாங்கூர் மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு முன்னிலையில் நடைபெறும் இந்த மாபெரும் தீபாவளி பொது உபசரிப்பு நிகழ்வை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார். அறுசுவை உணவு விருந்து உபசரிப்புடன் வண்ண மையத்தில் கலை கலாச்சார நிகழ்வுகள், ஸ்லாங்கூர் மாநில ஆலயங்களின் பொறுப்பாளர்களுக்கு மானியம் வழங்குதல், ஐசிட் எனப்படும் ஸ்லாங்கூர் இந்திய சமூக மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு இலாக்கா சார்பாக தொழில் முனைவோருக்கு வர்த்தக உபகரணங்கள் வழங்குதல், 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 145 பேருக்கு வர்த்தக உபகரணங்கள் வழங்குதல் உட்பட பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் அரசின் இந்த மாபெரும் தீபாவளி பொது உபசரிப்பு நிகழ்வுக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு.
கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஜலிஹா முஸ்தாஃபாவின் அரசியல் செயலாளராக PKR கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சிவமலர் கணபதி நியமிக்கப்பட்டுள்ளார். சிவமலரின் பதவி உறுதிமொழி மற்றும் ரகசிய காப்பு சத்திய பிரமாணச் சடங்கு இன்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மற்றும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் முன்னிலையில் நடைபெற்றது. நகர்ப்புற மக்களின் நல்வாழ்வை நோக்கமாக கொண்ட கொள்கைகளை செயல்படுத்துவதிலும் அரசு சேவைகளை வழங்குவதை வலுப்படுத்துவதிலும் அமைச்சருக்கு உதவுவதற்கான ஒரு பெரிய நம்பிக்கை மற்றும் தார்மீக பொறுப்பு தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பதவி உறுதிமொழி சடங்கிற்கு பிறகு வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் சிவமலர் இதனை தெரிவித்தார். முன்னாள் சமூக ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர் என்ற முறையில் மக்களின் நலனுக்காக மடானி கொள்கைகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்து பங்களிப்பதற்கான ஒரு பெரிய அறங்காப்பு பணியாக இந்த நியமனத்தை தாம் பார்ப்பதாக சிவமலர் குறிப்பிட்டார். சிவமலர் கூட்டரசு பிரதேச இலாக்காவில் பணியாற்றுவதற்கு முன்னதாக புறநகர் மேம்பாட்டுத்துறை அமைச்சு, சுகாதார அமைச்சு என்ற நிலையில் பொதுச் சேவைத் துறையில் பணியாற்றிய பரந்த அனுபவத்தை கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பரிகத்தா நேஷனல் தற்போது விசித்திரமான கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஜாசிகா இளைஞர் பிரிவு தலைவர் வு காலியாங் வர்ணித்துள்ளார். பரிகத்தா நேஷனலுக்கு தலைமையேற்றுள்ள பெர்சாத்து கட்சி தற்போது பிளவின் உச்சத்தில் இருப்பதாக வு காலியாங் குறிப்பிட்டுள்ளார். வருகின்ற பொதுத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக அதன் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினை அக்கட்சி முன்மொழிந்த போதிலும் அவரை வீழ்த்துவதற்கு 100க்கும் மேற்பட்ட டிவிஷன்கள் சத்தியபிரமாண கடிதத்தில் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ளன. இதன் காரணமாக சம்பந்தப்பட்டவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளனர். அவர்களில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார், மற்றொருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று வு காலியாங் தெரிவித்தார். இந்நிலையில் பரிகத்தா நேஷனலின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது பலருக்கு தெரியும், ஆனால் அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க விரும்பவில்லை என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ ஹம்சாதீனுடன் நேற்று தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங்கோ எதிர்க்கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளரின் பெயரை அறிவிப்பது என்பது அவர்கள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அபாயங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காரணம், அவர்களின் வாகனத்தில் லஞ்ச பணமோ தங்க கட்டிகளோ அல்லது போதைப்பொருளோ வைக்கப்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள எதிர்க்கட்சியினர் செயல் இழந்து இன மற்றும் மத உணர்வுகளில் தீவிரம் காட்டுவதால் அந்த கூட்டணியால் கொள்கை அடிப்படையில் இனி வாதிட முடியாது. தாங்கள் சார்பாக ஒரு பிரதமர் வேட்பாளரின் பெயரை கூட அவர்களால் இதுவரை அறிவிக்க இயலவில்லை என்று வு காலியாங் தெரிவித்தார். இந்நிலையில் பரிகத்தா நேஷனலில் இணையலாம் என்று கூறப்படும் மசீசாவும் மஇகாவும் தங்கள் சார்பாக பிரதமர் வேட்பாளர் என்று யாரை பரிந்துரை செய்வார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை. அதேவேளையில் அறியப்பட்ட அல்லது இன்னும் அறியப்படாத பிரதமர் வேட்பாளரை மசீசாவும் மஇகாவும் ஆதரிப்பாளர்களா என்பதும் உறுதியாக தெரியவில்லை என்று வு காலியாங் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்விக் கழகங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு கல்வி அமைச்சுக்கு பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியா வலியுறுத்தியுள்ளார். பள்ளிகளில் நிகழும் பாலியல் சம்பவங்கள் மக்களுக்கும் நாட்டிற்கும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்ற காரணத்தினால் இவ்விவகாரத்தை கையாள வேண்டிய அவசியம் குறித்து பேரரசியார் வலியுறுத்தியிருப்பதாக கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்பில் பள்ளிகள், கல்விக் கழகங்கள் மற்றும் உயர்கல்விக்கூடங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு கல்வி அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாக அது இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க ஊழியர் ஒருவர் காரில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று மாலை 5:20 மணியளவில் உலுஸ்லாங்கூர் ஜலான் பத்தங்காலி உலுயாம்பாரு சாலையில் ஒரு துரித உணவகத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் 46 வயது மதிக்கத்தக்க அந்த அரசாங்க ஊழியர் இறந்து கிடப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் அளித்ததாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் இப்ராஹிம் ஹுசேன் தெரிவித்தார். உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகத்திற்கு பணி நிமித்தமாக சென்று கொண்டிருந்த போது அந்த அரசு ஊழியர் இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர் மாரடைப்புக்கு ஆளாகி இருக்கலாம் என்று கொலகுபுபாரு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக இப்ராஹிம் ஹுசேன் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.